கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் உள்ளே தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மோஷினி. தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளப்பட்டி கிராமத்தில் நல்ல ஆலோசனை மாதா ஆலய கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மேற்கூரை கட்டுமானத்தின் போது திடீரென கீழே விழுந்து 20 கட்டிட தொழிலாளர்கள் உள்ளே சிக்கி படுகாயமடைந்து உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டிட ஈடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளப்பட்டி மீனவ கிராமம் இந்த கிராமத்தின் நடுவே அமைந்துள்ளது நல்ல ஆலோசனை மாதா. இந்த ஆலை புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கட்டுமான பணிகள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இன்று கட்டிடத்தின் மேற்கூரை கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஹைட்ராலிக் ஹாக்கி மூலம் மேற்கூரை மேலே ஏற்பட்டு கட்டுமான பணி நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் திடீரென மேற்கூரை கீழே விழுந்து சரிந்தது. இந்த மேற்கூரை கீழே விழுந்து சரிந்ததில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளுடன் சிக்கி உள்ளே சிக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து உள்ளே இடிபாடுகளுடன் சிக்கி தவித்த கட்டிட தொழிலாளர்கள் அலற சத்தம் கேட்டு அருகே இருந்த நபர்கள் உடனடியாக அவர்களை மீட்க துவங்கினர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறை அதிகாரிகள் இடிபாடுகளில் சிக்கி காட்டிக் கொண்ட பீகார் மாநிலம் மற்றும் கும்பகோணம், தூத்துக்குடி தாளந்துத்துறை பகுதி, தென்காசி, குறுக்கு சாலை, கோயில்பட்டு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட உடனடியாக மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கட்டுமான பணி ஈடுபாடு சிக்கி லேசான காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தாளம்புத்து நகர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார். குறிப்பிடத்தக்கது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.